நமக்கு மூளை பலம் அதிகம், நம்மளால் சிந்திக்க முடியும். சிந்திக்க முடிந்த விலங்குன்றதுனால நம்மளால் என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையுமே மாற்றிக்க முடியும். பனியில் கரடி வாழ முடியும், நம்மளால் வாழ முடியாது. ஆனால் நம்ம என்ன செஞ்சு வச்சுக்கிறோம்? அதுக்கான கோட் சுட்லாம் தைச்சி வச்சுக்கிறோம். புரியுதா? இப்போ பலம் ஆணுக்கு பெண்ணுக்கு இது புரிதல் தான், ஞானம் தான். ஞானம் யாருக்கு பலம்? ஞானம் உள்ளவனுக்கு பலவீனம்னு ஒன்று இருக்கான். அஷ்டவக்கரன் ஞானம் மஞ்சுகிறான். அஷ்டவக்கரன் என்ன பண்ணிக்கிறான்? ஞானம் மஞ்சு வாழ்ந்துட்டு போயிக்கிறான். அதனால் பலவீனமாக இருந்தாலும் அதை பலமாக்க முடியும். தகுதிகளை மாற்றுங்க. புரிதலில் தான் மேட்ரு. வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது. உள்ளத்தை சரியாக்கிக்கோ. ஊனம் உடம்புல இல்லை, உள்ளத்தில் இருக்கக்கூடாது. உள்ளத்தில் ஊனம் இல்லைன்னா நீ நல்லா இருப்ப. மனம் செம்மையானா போதுமானது. மனதை செம்மையாக்குறது தான் இங்கே கிங்கு. அதுதான் ராஜாங்கம். சரியா? நீங்கள் தனித்தனி என்ன பண்ணாது? ஆணோட பலம், பெண்ணோட பலம், அவனோட பலம், அவனோட பலவீனம்லாம் கிடையாது. புரிஞ்சிச்சா? ஏன்னா குழப்பம் இருக்குது அதில், நான் சொன்னதில். நீங்கள் என்ன பண்ணல? உங்கள் பலவீனத்தை பலமாக மாற்றலை. எனக்கு பார்க்கும்போது பாவமாக இருக்கும். நான் நிம்மதியாக தூங்குறதுக்கு காரணமே அதுதான். என்கிட்ட நிறைய பலவீனமான பகுதிகள்லாம் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. நான் அதெல்லாம் பலமாக்கினேன், வரமாக்கிக்கினேன். நீங்களும் அப்படி வாழலாம்.